அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காஞ்சி மகா பெரியவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய மடத்திற்கு நிறைய பக்தர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கூறி அவர்கிட்ட தீர்வையும் பரிகாரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. அப்படி வருகின்ற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மகா பெரியவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு, எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, மகன் மகள்களுக்கு வந்து திருமணம் அமையலை, நல்ல வரன் கிடைக்கலை, அவங்க ஜோதிடத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது அப்படின்றாங்க. பரிகாரங்கள் செய்து கூட அவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையவே இல்லை, பணப்பிரச்சனை, உடல்நலக் கோளாறுகள், பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டோம், ஆனால் நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைகளை எல்லாம் மகா பெரியவர்கிட்ட சொல்லி வணங்கும் பொழுது அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்பார். அது என்னென்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒழுங்காக விரதம் இருந்து உங்கள் முன்னோர்களை வழிபடுறீங்களா? உங்கள் தாய் தந்தையர் இறந்த திதிகளில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக திதி கொடுக்குறீங்களா? மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் விரதம் இருந்து மகாலயபட்ச தர்ப்பணம் திதி இது எல்லாத்தையும் நீங்கள் முறைப்படி கடைப்பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்ற விஷயத்தை அவர் கேட்பார். இதையெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் கூறியதிலிருந்து எனக்கு 5 முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த 5 முக்கியமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, மகாலயம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பட்சம் அப்படின்னா 15 நாட்கள். இந்த மகாலயபட்ச 15 நாட்களும் நம்முடைய வம்சத்தில் வந்த முன்னோர்கள், பித்ருக்கள், அவங்க அனைவருமே பித்ருலோகத்திலிருந்து யம தர்மராஜா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பூலோகத்திற்கு வந்து 15 நாட்களும் அவங்க வம்சாவழியினரான நம்மோடு தங்கி இருப்பதாக ஒரு ஐதீகம். இரண்டாவதாக, அவர்கள் நம்முடைய வம்சத்தில் வந்த முன்னோர்கள் பித்ருக்கள் மூலமாகத்தான் நாமும் வந்திருக்கிறோம். அவங்கள நம்ம எப்பவும் மறக்கவே கூடாது. பித்ருலோகத்திலிருந்து அவங்க கூட்டமாக தங்கள் வம்சத்தை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்ற அந்த நேரத்தில் அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து வைத்தோம்னா அவங்க நமக்கு பூரணமாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள். மூன்றாவதாக, இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் திதி கொடுக்க முடியலை அப்படின்றவங்க இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாள், அதாவது பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, தசமி திதி, அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய திதிகளில் முக்கியமாக பஞ்சமி, அஷ்டமி, தசமி திதிகளில் செய்யலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். அமாவாசையை தவிர்த்து ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம முக்கியமான சில விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். அதாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, நம்முடைய மூத்த பையனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடாது, ரோகிணி நட்சத்திரமாகவும் மகம் நட்சத்திரமாகவும் இருக்காது. இந்த விஷயங்களெல்லாம் மனதில் கொண்டு திதிகளை தேர்ந்தெடுத்து இந்த 14 நாட்கள், அமாவாசைக்கு முந்தின 14 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். நான்காவதாக, நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கருப்பு எள்ளு, தண்ணீர், இதோடு சேர்த்து தர்பையும் வச்சு இந்த எளிய பொருட்களை வைத்து கட்டை விரல் வழியாக நம்ம நீரை விடுறோம்.
அவங்களுடைய தாக சாந்திக்காகவும் பசியை தீர்க்கறதுக்காகவும் இந்த எளிய வழிபாட்டை நம்ம செய்கிறோம். இதை அமிர்தமாக நமது முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த எளிய வழிபாட்டின் மூலமாக நம்முடைய 21 தலைமுறையும் பயன்பெறுகிறது. பித்ருசாபம் பித்ரு தோஷம் இல்லாமல் அவங்க சிறப்பாக வாழ்வார்கள். 5வது, ஒரு பையன் அம்மா அப்பா தந்தை வழி கோத்திரத்தை சொல்லி அவன் அமாவாசை அன்னைக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுத்தான்னா அந்த தாய் தந்தையர் மட்டும்தான் போய் சேரும். அந்த கோத்திரத்தை சேர்ந்த எல்லாருக்கும் போய் சேரும். அம்மாவுடைய கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள், அப்பா வழியில் வந்த தம்பிகள், உறவுகள், நண்பர்கள், குருக்கள், இவங்கெல்லாம் காருண்ய பித்திருக்கள்னு சொல்கிறோம். மகாலய அமாவாசையிலையும் இந்த மகாலய பட்சத்துலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எல்லாருக்குமே கூட்டமாக வர்றதுனால மகாலயன்னு தான் சொல்கிறோம். சிலருக்கு குடும்பத்தில் வாரிசே இருக்காது, சில பேருக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் குறைகள் இருக்கும், ஜாதகம் ஓஹோன்னு இருக்கும், ஆனால் அந்த ஜாதகம் நொடித்து போயிருக்கும். இப்படி நொடித்து போன ஜாதகத்தை நிமிர்த்தி வைக்கிறதுக்கும், நல்ல பாக்கியங்கள் உள்ள ஜாதகங்கள் வேலை செய்யாமல் இருந்ததுன்னா அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கும் தான் இந்த ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். ஒரு பிரயோஜனமில்லாத ஜாதகம் கூட முன்னோர்களுக்கு முறைப்படி நம்ம தர்ப்பணம் கொடுத்தால், முறையாக மகாலயம் கைப்பிடித்தால் வேலை செய்ய ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜாதக தோஷத்துக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இந்த மகாலய பட்ச தர்ப்பணமும் திதியும் அமையும். மகாலய அமாவாசை அன்னைக்கு இதுக்கு முந்தின அமாவாசையில் நாம் தர்ப்பணமோ திதியோ கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம மறக்காமல் திதி தர்ப்பணம் கொடுத்து நம்முடைய முன்னோர்களை வழிபட்டால் இவை எல்லாமே ஜாதக தோஷத்திற்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சிறப்பான வளமான வாழ்க்கை அனைவருக்கும் அமையும். இதையெல்லாம் நான் புரிந்து கொண்ட பதிவு. இந்த 5 விஷயங்களும் அனைவரும் மனதில் கொண்டு இந்த 5 விஷயங்களையும் பின்பற்றி சிறப்பான வளமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.